வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்றைக்கி பாருங்கள், ஒரு ரோப் காரில் ஒரு சூப்பரான பயணம். பீக் புத்தாவுக்கு போய்கிட்டு இருக்கோம். நண்பர்கள் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க சுற்றி காமிக்கிறக்காண்டி கூட்டி போய்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? வியூலாம் செம்மையாக இருக்குங்க. இதில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் அங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பீக் புத்தாவுக்கு ட்ராவல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து 8 பேர் போகிறது, 4 போகிற தான் இருக்குது. நல்லா இருக்கும், சூப்பரான அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கிட்டு வாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏரியாவில் பாருங்க, நல்லா இருக்காங்க. இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க சுற்றி பார்க்க. நான் தான் சுற்றி பார்க்குறேன். பாருங்க, நல்லா இருக்காங்க. ஒரு ஜாலியான அனுபவம். அப்படியே போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக வாங்க. அங்கே போனால் இதில் போங்க கண்டிப்பாக. எப்படி இருக்குது பாருங்கள் ட்ராவல். அப்படி ஸ்லோவாக வந்து இறங்குதா. இதோட ஒரு இது முடியுது. இதில் போய் திரும்பி ஒரு லைன் போகுது. அப்படியே போகுது பாருங்கள். ஸ்லோவாக தான் போகுது இந்த இடத்துல. ஏன்னா இதில் அந்த பெட்டி ட்ராப் மாறுதாட்டிருக்கு. ஏன்னா வந்தோடனே ஸ்பீட் ஆகிடுச்சிங்க. அடுத்ததில் சூப்பரான அனுபவம் பாருங்க. பக்கத்தில் ஒரு பாக்ஸ் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். அங்கே ஏறினோம், நாங்கள் இங்கே வந்துட்டோம் பாருங்க. சூப்பராக 2வது இதில் ஏறியாச்சு. இங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குது இந்த வியூவு. இப்போ மழை பெஞ்சு இது குளிர் சீசனால் ஆங்காங்கில் பாருங்கள் ஒருத்தர் மெக்கானிக் போகிறாரு. அதனால் ஸ்னோ மாதிரி அப்படியே தான் இருக்குது. இல்லைன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் பார்க்குறது. வியூலாம் இயற்கையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது ஒரு நல்ல அற்புதமான இடம். இது ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது, திமிச்சோங்கில். இந்த இருக்கிறது வந்து லாமா ஐலாண்டுங்கிற பேர். இந்த மலை இருக்கிற ஏரியா வந்து இது ஒரு ஐலாண்டு தான் ஆங்காங்கில். இது பெரிய ஐலாண்டு இது ஒன்று. இந்த பாருங்கள் ஏர்போர்ட்டு தெரியுதா பின்னாடிலாம். ஏர்போர்ட்டில் அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. நான் பாருங்கள், நாங்கள் வந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ சின்னதாக தெரியும். பில்டிங்களா நல்லா உச்சிக்கு வருதுங்க. இந்த பாருங்கள் ஏர்போர்ட் தெரியும். நீங்கள் இந்த ஏர்போர்ட்டை நல்ல வியூவில் பார்க்கலாம் நீங்கள். ஆமாம் பாருங்கள், ஒரு ஃப்ளைட் வந்து இறங்க போகுது பாருங்கள். இறங்க போகுது ஸ்லோவாக இருக்குது பாருங்கள். அந்த சைடாக மக்கா இருக்குது. மக்கா கடல் பகுதியிலேருந்து வந்து இறங்குது. இங்கே பாருங்கள், சல்லுன்னு வந்து இறங்குது. இறங்க போகுது இறங்க போகுது இறங்க போகுது. இறங்கிடுச்சு. எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த ஏர்போர்ட்டை சைஸு தெரியுது பாருங்கள். அங்கிட்டு தெரியுது டெர்மினல் 3 கட்டுறாங்க, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து வச்சு சூப்பரான அனுபவம் இதில் வர்றது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அதில் தான் வரணும் கண்டிப்பாக. என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ மழை சீசன்லங்கிறதுனால வந்து அப்படியே டல்லாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துக்கிட்டு அந்த இயற்கையெல்லாம் கொஞ்சம் ரசிக்க முடியலை. கேட்டால் அந்த மேகமூட்டங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்குது. கிளவுடாக பனி பெய்கிற மாதிரி இருக்குது. இந்த குளிர் சீசனால் அப்படி இருக்குது. மழை காலத்தில் வந்தாக்கா அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஆளுக்கு வந்து 195 ரூபா வருது டிக்கெட்டு. நீங்கள் தனியாக உங்களுக்கு ப்ரைவேஸாக போகணுன்னாக்க 225 ரூபா வருது. 4 பேர் உள்ள பாக்ஸ் உங்களுக்கு தருவாங்க. 8 பேர் உள்ள தான் உங்களுக்கு. 8 பேர்னால் 8 பேருக்குள்ளே தான் ப்ரைவேஸாக எடுத்துருவாங்க. நீங்கள் ரேட்டு தான் கூட 95 $30 கூட கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் தனியாகவே எடுத்துக்கலாம் ஜாலியாக. அடுத்த லைன் வந்துடுச்சு பாருங்கள். இந்த இடத்துக்கு, இந்த இடத்துலேருந்து அங்கே பார்த்துட்டோம்னா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் புத்தர். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து அதோட இந்த ஒரு ரோப்பு வந்து இந்த இதோட முடியுது. இதோட ஒரு சிஸ்டம் முடிஞ்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கேருந்து வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், மிஷினை பாருங்கள் எப்படி சுற்றுதுங்க. சூப்பராக இருக்கா?
பெரிய சைனில் கிளம்பிருச்சா. இப்போ பாருங்க தெரியும் புத்தர் அந்த தெருவில் பாருங்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாங்காங்கில் பிக் புத்தாவுக்கு வந்திருக்கோம். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. ரோப் காரில் வாங்க, வந்துட்டு அப்படியே போய் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க. நல்லா இருக்கும் பார்க்குறது. எப்படி இருக்குது பாருங்கள் வீடியோ. சூப்பராக இருக்கா? இருக்கா? சூரியன் அப்படியே கையில் ஒன்று முடிக்கிறது. ஃப்ளைட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. இங்கிட்டு பாருங்கள் எப்படி மட்டும் பண்ணுங்கள். பண்ணி கையில் இதுதான் பேக் புத்தர் ஹாங்காங்கில். பாருங்க எப்படி இருக்குது இந்த ஏரியாலாம். செம்மையாக இருக்கு, பார்க்கவே ரொம்ப அற்புதமான இடம். இங்கே வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக வாங்க. பீக் புத்தாவுக்கு வந்து தான் போகாதீங்க ஹாங்காங்.